இண்டிபெண்டன்ட் சர்வதேச செய்திகளுக்காக ஒரு பிரத்யேக தொகுப்பு. பிரான்ஸ் மீளா கடனில் சிக்கியிருக்கிறது. நாட்டின் கடன் சுமையை குறைக்க பிரான்ஸ் அரசு தேசிய விடுமுறைகளை குறைக்கும் புதிய முடிவை பரிசீலிக்கிறது. பிரதமர் பாய்ரூ மொத்தம் யூரோ மதிப்பில் 43.8 பில்லியன் செலவுகள் குறைக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளார். இதில் ஈஸ்டர் திங்கள் மற்றும் மே 8 ஆகிய விடுமுறைகள் அடங்கும். இதன் நோக்கம் செலவுகளை கட்டுப்படுத்தி 3.3 டிரில்லியன் யூரோக்களை கடனிலிருந்து நாட்டை மீட்டெடுத்தல். ஆனால் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு பெரிதாக உருவாகியுள்ளது. மக்கள் மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகளும் கடுமையாக எதிர்க்கின்றன. பிரெஞ்சு தேசத்து மக்கள் ஒரு விடுமுறை பிரியர்கள். பிரதமர் பாய்ரூவுக்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லை. அவரது அரசு இதனால் கலந்து போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு பின்னணி அதிபர் இமானுவேல் மேக்ரான் கடந்த ஆண்டு திடீரென்ற சட்டமன்ற தேர்தலை அளித்தார். ஆனால் அதன் விளைவாக மக்கள் சபையில் தலைமை இல்லாத குழப்ப நிலை உருவானது. இதனால் நாட்டின் நிதி சீரமைப்பு பொறுப்பு பாய்ரூவிடம் வந்து சேர்ந்தது. ஒவ்வொரு வினாடியும் பிரான்ஸ் 5000 யூரோ கடன் சேர்க்கிறது. இந்நிலையில் நாம் வேலை பற்றி நமது எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் இது. ஆனால் மக்கள் தயாரா? கடந்த காலத்தில் 2003 விட் மண்டே வேலை நாளாக மாற்றப்பட்டது. அதனால் 3 பில்லியன் வருவாய் உருவாக்கப்பட்டது. 1969 ஜெனரல் டிகோல் மே 8 விடுமுறையை நீக்கினார். பின்னர் 1981 மீண்டும் கொண்டு வரப்பட்டது. இப்போ ஒரே கேள்வி: விடுமுறைகளை குறைப்பது நாட்டை மீட்டெடுக்க உதவுமா அல்லது அது அரசியல் ஆபத்தை ஏற்படுத்துமா?